அக்கா, வா பிளஸி, உட்காரு. எப்படி இருக்கீங்க அக்கா? ஏதோ இருக்கேன் பிளஸி. ஏன்க்கா இவ்வளோ டல்லா இருக்கீங்க? என்னத்த சொல்றது பிளஸி, வாழவே பிடிக்கல. ஏண்டா வாழறோன்னு இருக்கு. என்னக்கா இப்படி சொல்றீங்க? ஆமா பிளஸி, கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு. எங்க போனாலும் யாரை பார்த்தாலும் எத்தனை குழந்தைங்கன்னு தான் கேக்குறாங்க. வெளியில போகவே பிடிக்கல. ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா, எல்லாம் சரியாகிடும். எல்லாம் சரியாயிடும் தான் நானும் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டலா ஏறி இறங்குனதும் பணம் செலவானது தான் மிச்சம். அக்கா, நம்பிக்கையை விட்டுறாதீங்கக்கா. உங்களுக்காக நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, எங்க சர்ச்சில் கர்ஸ் பிரேக்கிங் செமினார் நடக்குதுக்கா. நீங்களும் அண்ணனும் வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்படியா? சரி, நான் அன்னைக்கிட்ட கேட்டு பார்க்குறேன் பிளஸி. சரிக்கா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி பிளஸி, நான் அன்னைக்கிட்ட பேசிட்டு சொல்றேன். இந்தாங்க, காஃபி குடிங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பிளஸி வந்திருந்தாங்கங்க. அப்படியா? எப்படி இருக்கு பிளஸ்ஸி? நல்லா இருக்காங்கங்க. உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னா. நான் அவங்க சர்ச்சில் ஏதோ ப்ரேயர் இருக்காங்க, நம்மளை வர சொல்லிட்டு போனா. போலாமா? சரி, பாப்போம். எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோங்க. ப்ரேயர் தானே, போயிட்டு வரலாங்க. சரி, போலாம். எனக்காக நீர் மரித்தீரே ஆண்டவரே, நீரே பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸா இருந்திருக்கீங்க ஆண்டவரே. என்ன நினைச்சுதான் ஆண்டவரே, இயேசு பரிகாரியா இருக்கிறீர். நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பேர் மேலும் இருக்கிற எல்லா சாபங்களும் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும் ராஜா. எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். எல்லா சாபங்களும் உடைக்கப்படுவதாக. எல்லாம் செய்து உமக்கு உதவி தேவையில்லை. நீரே பெரியவர், உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடித்தோர் உமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஓ, நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உன் வல்லமை. ஹல்லேலூயா. வாங்க. குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? இருக்கேன் டாக்டர். சரி, வெயிட் பார்த்துடலாம். சரி, உட்காருங்க. பிபி நார்மலாக இருக்குது பிரியா. வெயிட் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்திருக்கு, நம்ம ரிப்போர்ட் என்னன்னு பார்த்துடலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா, பாசிட்டிவ்னு வந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இன்னும் நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி தரேன். 3 months கழிச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். அது வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, ட்ராவல் எதுவும் பண்ணாதீங்க, ஓகேவா? டேப்லெட் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ. ஹலோ பிளஸி, நான் பிரியாக்கா பேசுகிறேன் பிளஸி. நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், எனக்கு ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு பிளஸி. அதான் உனக்கு கால் பண்ணேன். அப்படியாக்கா? கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா, ரொம்ப சந்தோஷம்.
ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்துக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டாங்கக்கா. ஆமா பிளஸி, ஆண்டவர் என் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமா மாத்திட்டாரு. சரிக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம். சரி பிளஸி, நான் வச்சிடுறேன். சரிக்கா, வச்சிடுறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சார்லஸ் அண்ணா ஜூலி பிரியாக்கா வாழ்க்கையில் யோவான் 16:20 படி நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற வார்த்தையின்படி இயேசு அவங்க துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வருத்தத்தோட, வேதனையோட, கவலையோடு இருக்கீங்களா? இயேசுவை நோக்கி பாருங்க, அவரிடத்தில் வாங்க, உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறும்.